நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம குழந்தைக்கு கருகருன்னு முடி வேணும். சில பேருக்கு அங்கங்கே நிற முடி இளநரையிலே வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிற இந்த எண்ணெய் எனக்கு ஏதாவது கருப்பு இருக்கா பாருங்கள், வெள்ளை முடி ஏதாவது இருக்கா பாருங்களேன். நீங்கள் கூர்ந்து கூட கவனிச்சா கூட இருக்காது. ஏன் கேளுங்களேன், இந்த எண்ணெய் அவ்வளோ நல்லது. ஒரு பிடி வெந்தயம், ஒரு பிடி செம்பருத்தம்பூ, எல்லாமே நான் காஞ்சது சொல்லலை, ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பிடி வேப்பலை, 4 சீத்தாப்பழக்கொட்டை கண்டிப்பாக போடணும். நான் சொல்கிறது 1/2 லிட்ரு எண்ணெய்க்கு. ஆனால் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 லிட்ரு கலந்துக்கலாம் கண்டிப்பாக. அப்போ வெந்தயம், மேம்பாலம்பட்டை, கருவேப்பிலை, மருதாணி இலை, செம்பருத்திப்பூ, நெல்லிக்காய், ஒரு 3 நெல்லிக்காய், கொஞ்சோண்டு நான் கண்டிப்பாக 4 சீத்தாப்பழக்கொட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேயாவது மல்லிகைப்பூ காஞ்சது, அது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, காஞ்சது ஒரு கொஞ்சோண்டு போதும் வாசனைக்கு. அது எல்லாம் மல்லிகைப்பூ எனக்கு வேண்டான்னா அதை தவிர்த்துருங்க. இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு நல்லா கருன்னு வர்றப்ப முடிச்சிருங்க. அப்போ அது நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு ப்ரௌன் பிங்க் கலந்தாப்பில் இருக்கும். அதை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். எப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்பப்போ கிராம்பு சின்ன குழந்தைகளுக்கு வேண்டாம். கிராம்பு ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கோங்க, லவங்கம் எடுத்துகிட்டு 1 லிட்ரு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை 1.5 டம்ளர் வராப்பில் வச்சுக்கோங்க. இந்த கிராம்பு அப்போ ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஏதாவது பாட்டில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, குட்டி பாட்டில் போதும். அந்த தண்ணை நீங்கள் எப்போ தலைக்கு குளிக்கிறீங்க ஸ்ப்ரே அடித்து பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். லவங்கத்துக்கு அவ்வளோ முடி வளரும். அது ஒன்றாச்சா. அதுக்கப்புறம் மெயின் டிப்ஸு குழந்தைக்கும் சேர்த்து, இது ஸ்ப்ரே குழந்தைக்கு வேண்டாம், சளி பிடிச்சிக்கும். பெரியவங்களுக்கு தான் ஸ்ப்ரே. ரெண்டாவது ஒரு பிடி பாசுமதி ரைஸ், ஒரு பிடி கூட வேண்டாம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 3 குழந்தைகள் இருக்கீங்க, நீங்கள் சேர்த்து 4ன்னா ஒரு பிடி போதும். உங்களுக்கு மட்டும்னா 1 ஸ்பூன் போதும். கருவேப்பிலை, இந்த அரிசி, வேப்பலை, இது 3ஐயும் நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த தண்ணி 2 டம்ளர் விடுங்க. அதை 1 டம்ளராக வச்சுக்கோங்க. அப்போ அந்த தண்ணை வடிகட்டி நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இது ஒரு ட்ராப் லெமன் புழிஞ்சு குளிச்சு அலசி பாருங்களேன். அப்படியே ஷைனிங்காக இருக்கும், முடி நல்லா வளரும். என்ன சொல்லலாம், ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், இவ்வளோ நல்லா வளரும் முடி. நீங்கள் இது மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் கூட போதும். நீங்கள் முடிஞ்சால் நான்லாம் எப்பொழுதுமே செய்வேன். என் குழந்தைக்கு பாருங்களேன், அவ்வளோ ஹேர் நல்லா சுத்தமாக இருக்கும். ஸ்கூல்லேயே அவ்வளோ பாராட்டினா. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு மெயினாக சொல்கிறேன், தயவு செஞ்சு மெடிக்கர், கென்ஸு இது எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. இந்த சீத்தாப்பழக்கொட்டை 4 கொட்டை போட்டு நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறீங்கள, அந்த பொடியை தேங்காய் எண்ணெயில் போட்டு தடவிடுங்க. பேனுங்கிற பேச்சுக்கே வராது. இந்த தலைக்கு குளிக்கிறப்ப வேப்பலை சேர்த்து நீங்கள் அலசுறீங்க குழந்தைக்கு, இது கண்டிப்பாக செய்யலாம். நல்லா என் குழந்தை அப்படி நல்லா காட்டும். அப்போ அந்த அலசுறப்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், பேன் எதுவுமே இருக்காது. மெயின் இது தான் மெடிக்கல் கென்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். எனக்கு இது தெரிஞ்சு என் பக்கத்து வீட்டில் மெடிக்கல் போட்டு ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. அதனால் வேண்டவே வேணாம். நம்ம எந்த கம்பெனியும் புகார் சொல்ல வேண்டாம், நம்ம குழந்தைக்கு நம்ம வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழக்கொட்டை ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு 3 கொட்டை போதும். நல்லா பொடி பண்ணிடுங்க. சீத்தாப்பழக்கொட்டை தூக்கி போடுற கொட்டைக்கு அவ்வளோ வேல்யூ, சீட்ஸுக்கு அவ்வளோ வேல்யூ. நீங்கள் இதை தயாரித்து பாருங்களேன், இவ்வளோ கமகமன்னு இருக்கும் இந்த எண்ணெய். அதே போல் இந்த அலசுறப்ப இந்த 1 டம்ளர் அரிசி, 1 ஸ்பூன் அரிசி, வேப்பலை, கருவேப்பிலை, இதுக்கு அவ்வளோ வேல்யூ. நீங்கள் செஞ்சு பாருங்களேன்.